அனைவருக்கும் வணக்கம். நாம ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்பர் சிஸ்டத்துல ஒரு கிளாஸ் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இன்னைக்கு செகண்ட் டேல இருக்கோம். இந்த செகண்ட் டேல நாம பார்க்க போறது என்னன்னா கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ். இந்த கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ்ல நான் போன கிளாஸ்ல விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். கிரேட்டர் தென், ஸ்மாலர் தென், ஈக்குவல் டு, அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். நான் சொல்லும் போது என்ன சொன்னேன்னா இதை உங்களை கொஞ்சம் பார்த்துக்க சொன்னேன். பட் அதுல இருந்து நமக்கு எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் நம்பர்ஸ் தட் கேன் பி ரிட்டன் யூசிங் த டிஜிட்ஸ். இந்த டிஜிட்டை யூஸ் பண்ணி ஈச் ஒன்லி ஒன்ஸ், இந்த டிஜிட்டை ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணணும். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த கிரேட்டஸ்ட். இப்போ நான் சொல்ல போறது என்னன்னா இந்த 6, 2, 7, 4, 3 இந்த டிஜிட்டை யூஸ் பண்ணி கிரேட்டஸ்ட் நம்பரை எழுது, லீஸ்ட் நம்பரை எழுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஒரு டிஜிட் ஒரு வாட்டி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு. அப்ப இத மாதிரி கொஸ்டின்ல ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். என்ன டெக்னிக் அப்படின்னா, ஒரு நம்பரை கொடுத்து கிரேட்டஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர் எழுத சொன்னா அந்த கொடுத்திருக்கிற நம்பரையே நீங்க ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா என்ன, டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன அப்படின்னா, அசெண்டிங்னா என்ன, டிசெண்டிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு கிரேட்டஸ்ட் வேணும்னா டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் எது இருக்கு, 7. அப்ப 7 போட்டுருங்க. அடுத்த நம்பர் என்ன இருக்கு, 6. அடுத்தது யார் இருக்கா, 4. அடுத்தது யாரு, 3. அடுத்தது யாரு, 2. இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர். அப்போ உங்களுக்கு லீஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர் வேணும் அப்படின்னா இருக்கிறதுலயே சின்னதுல இருந்து போகணும். அப்ப இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிட வேண்டியதா. இப்ப நீங்க எழுதிருக்கீங்க இல்லையா, அதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுங்க. 2, 3, 4, 6 அப்படின்னு வரும். அதை போட்டுண்டாச்சு. பட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்குன்னா ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டை யூஸ் பண்ணி கிரேட்டர் நம்பருக்கு என்ன பண்றோம், டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதிடுறோம். அதையே திருப்பி போட்டா ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடைச்சிரும். அதோட டிஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா 7, 6, 4, 3, 2 2, 3, 4, 6, 7 சப்ட்ராக்ட் பண்ணி போட்டீங்கன்னா அதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்ல போடுங்க. நான் இந்த கொஸ்டின் எதுக்கு ஃப்ரேம் எடுத்திருக்கேன்னா, இப்போ இதை மாதிரி சிலபஸ்ல என்ன இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க சிலபஸ் எடுத்து லைன் பை லைன் நோட் பண்ணுங்க. ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் இதை வச்சு பண்ணணும் அப்படின்ற இது மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் அவங்க ஃப்ரேம் பண்ணுவாங்க. இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம், அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் a student multiplied 7236 by 65. ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், 7236 65 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுட்டான். இன்ஸ்டீட் ஆஃப் மல்டிப்ளையிங் 56, ஆனா உண்மையிலேயே அவன் என்ன பண்ணிருக்கணும், 56 மல்டிப்ளை பண்ணிருக்கணும். நல்லா கவனிங்க, உண்மையாவே அவன் 56 மல்டிப்ளை பண்ணணும். அவன் என்ன பண்ணிட்டான், மல்டிப்ளை பண்ணும்போது 65 போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டான். அப்படின்னா அவங்களோட ஆன்சர்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அப்ப ஹவு மச் வாஸ் இஸ் ஆன்சர் கிரேட்டர் தேன் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது 7236 into 65 போட்டு அவருக்கு ஆன்சர் வந்துருச்சு. இது ராங் ஆன்சர். ஆனா உண்மையான ஆன்சர் 70236 56 மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இப்ப எவ்வளவு அதிகமா போயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு கிடைச்ச இந்த ராங் ஆன்சரை எழுதிட்டு இங்க கிடைச்ச கரெக்ட் ஆன்சரை நீங்க ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 65,124 ஆன்சர் கிடைக்குது. இதுதான் கிரேட்டர் தென் த கரெக்ட் ஆன்சர். அப்போ ஒரு கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்றாங்கன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் நீங்க பார்க்கணும். கொஸ்டின் நம்பர் 3க்கு போலாம். கொஸ்டின் நம்பர் 3ல the number of sheets available for making notebook, ஒரு நோட்புக் தயாரிக்கிறதுக்காக 75,000 ஷீட் வச்சிருக்காங்க. each sheet makes 8 page. இந்த 75,000 ஷீட் இருக்கு, நல்லா கவனிக்கணும். 75,000 ஷீட் இருக்கு. இதுல இருக்கிற ஒரு ஷீட்ல இருந்து 8 பேஜ் ரெடி பண்ண முடியுமா, 8 பேஜ் ரெடி பண்ண முடியுமா, 8 pages of a notebook. each notebook contains 200 pages. இப்பதான் கவனிக்கணும். முதல்ல 7500 பேப்பர் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த 7500 பேப்பர்ல இருந்து 8 பேஜ் ரெடி பண்ணலாமா, 8 பேஜஸ் ரெடி பண்ண முடியும். 7500 பேஜ் பேப்பர்ல இருந்து 8 பேஜ் ரெடி பண்ண முடியும். அப்ப அவங்களால இவ்வளவு பேஜஸ் ரெடி பண்ண முடியும், 6 lakhs பேஜஸ். இதுல இருந்து ஒரு நோட் புக் தயாரிக்க போறாங்க. ஒரு நோட் புக்கு 200 பேஜ் வேணும். அப்ப 200 பேஜ் சேர்ந்தது ஒரு நோட் புக். அப்படின்னா
6 lakhs pages வச்சுக்கிட்டு எத்தனை நோட் புக்கை ரெடி பண்ணலாம் அப்படின்னா 6 lakhs 200 டிவைட் பண்ணீங்கன்னா 3000 நோட் புக்ஸை ரெடி பண்ணலாம். 3000 நோட் புக்ஸை ரெடி பண்ணலாம். இதை நீங்க வந்து ப்ளே பண்ணும்போது ஸ்டில் பண்ணிட்டு நோட்ல வந்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல இருந்து வரும். அப்ப அது எப்படி போடுறதுன்றது உங்களுக்கு தெரியணும். அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது எஸ்டிமேஷன் அப்படின்னு சிலபஸ்ல இருக்கு. இந்த எஸ்டிமேஷன்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ் நியரஸ்ட் டு 10. எஸ்டிமேஷன்ல வந்து ரவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ் நியரஸ்ட் டு 10 இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டிங் தி गिवन நம்பர்ஸ் நியரஸ்ட் டு 100 இது வந்து 10. அதே மாதிரி நியரஸ்ட் டு 1000 இந்த மூணுத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 10,000 எது வேணாலும் பார்த்துக்கலாம். 1000 வரலையும் போறோம். இப்போ 87ஓட நியரஸ்ட் 10 நியரஸ்ட் 10க்கு பண்ணணும். அப்ப நீங்க நியரஸ்ட் 10 பார்க்கணும்னா இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டை பார்க்கணும். நியரஸ்ட் 10னா ஃபர்ஸ்ட் டிஜிட், இந்த ஃபர்ஸ்ட் இடத்த பார்க்கணும். அது 5க்கு மேல இருந்ததுன்னா அதோட நியரஸ்ட் 10 90. இங்க 4 தான் வந்திருக்கு, அப்ப 80 போடணும். இங்க 854 வந்து 854 நியரஸ்ட் 10 பார்க்கணும்னா நீ இந்த இதை தான் பார்க்கணும். இது 4ல இருக்கு. அப்ப நியரஸ்ட் 10 வந்து 850. அப்ப 855னா 5 வந்துருச்சு இந்த இடத்துல. அப்ப அது எப்படி ஆகும்? 860 ஆயிடும். 986ல 6 வந்ததுனால அது நியரஸ்ட் 10 வந்து 990. அப்ப அதே மாதிரி ரவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ் நியரஸ்ட் டு 100க்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த செகண்ட் அங்கே இருந்து வரும்போது செகண்ட் டிஜிட் நம்ம இதுல சொல்லும் போது 1/10 பார்க்கணும். அதுல 5க்கு மேல இருந்தா அது நியரஸ்ட் டு 100 மொத்தமா மாத்திடணும். இப்ப 9472 வந்திருக்கு. இந்த ரெண்டாவது இடத்துல 7 வந்ததுனால இதோட நியரஸ்ட் 100 இல்லையா? 472ஓட நியரஸ்ட் வந்து 9500. இப்ப இங்க பார்க்கலாம் 7456 இருக்கு, 5 வந்துருது. அப்ப இத நியரஸ்ட் 500 மாத்திக்கலாம். அப்ப 7500 மாறிடும். இப்ப இங்க பாருங்க 5849 வந்திருக்கு. இங்க 4 தான் வந்திருக்கு. அப்ப 4 வந்தா நல்லா கவனிக்கணும். 5849ல 4 வந்ததுனால ரிவர்ஸ்ல போகணும். நியரஸ்ட் 100. அப்போ அது எவ்வளவு வரும்னா 5800. இப்ப இந்த இடத்துல 7 வந்ததுனால இதோட நியரஸ்ட் 100. இது ஃபுல்லா அப்படியே 100க்கு நியரஸ்ட் மாத்திக்கணும். அப்ப 8100. இது வந்து நியரஸ்ட் 100 எப்படி மாத்துறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம நியரஸ்ட் 10 மாத்திடுவோம். நியரஸ்ட் 100 சில பேருக்கு மறந்து போயிருக்கும். இந்த செகண்ட் டிஜிட் தான் பார்க்கணும் கடைசியில இருந்துன்றது. அதே மாதிரி ரவுண்ட் ஆஃப் நியரஸ்ட் 1000 போடும்போது நீங்க இந்த 100 மூணாவது நம்பரை தான் பார்க்கணும். மூணாவது நம்பர் வந்து 5க்கு மேலையும் இருந்ததுன்னா 9 வரலையும் இருந்ததுன்னா அதை நியரஸ்ட் 1000க்கு மாத்திடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 14,329 இருக்கு. ஆனா இந்த மூணாவது இடத்துல 3 இருக்கிறதுனால அதுக்கு பின்னாடி இருக்கிற 14,000 தான் போடணும். ஆனா இங்க 15,517 இங்க 5 வந்துருச்சு இந்த இடத்துல. அதனால இதுக்கு அடுத்த லெவல் 16,000 மாத்திடணும். 16,000 வரும். 14,729ல இந்த இடத்துல 7 வந்ததுனால அது 15,000 மாறுது. இப்படி நீங்க நியரஸ்ட் டு 10, நியரஸ்ட் டு 100, நியரஸ்ட் டு 1000 பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது என்னன்னா இதை பேஸ் பண்ணி இருக்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சிலபஸ்ல வந்து நீங்க லைன் பை லைன் பார்த்து அதை கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணி கொண்டு போனீங்கன்னா தான் அதை நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க 89ல வந்து போச்சு சார், இவ்வளோ மார்க் வந்து போச்சு, கிட்டக வந்து போச்சுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து சிலபஸ் வந்து நல்லா புரிஞ்சு படிக்கணும். பென்சிலை வச்சு டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே இதை கவர் பண்ணியாச்சு, இதை கவர் பண்ணியாச்சு அப்படின்னு நீங்க படிச்சுக்கிட்டே வாங்க. அப்படி நம்ம படிக்கும் போது தான் நமக்கு கான்ஃபிடன்ட் லெவல் இருக்கும். இப்ப பாருங்க இதுல எப்படி எல்லாம் கொஸ்டின் எடுக்கிறாங்க பாருங்க. ரைட் த ஸ்மாலஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் நம்பர்ஸ் which are when rounded off to nearest 100 become equal to 300. நல்லா கவனிக்கணும். 300 அப்படின்ற நம்பரை நீங்க ரவுண்ட் பண்றீங்க, 300 ரவுண்ட் பண்றீங்க அப்படின்னா அதனுடைய நியரஸ்ட் டு 100 எப்படி இருக்கும் நல்லா கவனிங்க. ஒரு நம்பரை நம்ம என்ன பண்ணணும் 300 ரவுண்ட் அப் பண்ணணும் நியரஸ்ட் 100க்கு. எப்படி எல்லாம் இருந்தா ரவுண்ட் பண்ணிருப்பீங்க? அது இதோட ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கும்?
215 வந்தாலே 250 எடுத்துங்க. 250ல நியரஸ்ட் டு 100னா ரெண்டாவது டிஜிட், கடைசியில இருந்து ரெண்டாவது டிஜிட்டை பார்க்க சொன்னேன். அது 5 வந்துருது. 5 வந்தாலே இது எப்படி போட்டுடலாம், 300 போட்டுடலாம். அப்ப 300 மாத்தணும்னா அதனுடைய ஸ்மாலஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் 250, அதுக்கப்புறம் 251 அப் டு எது வரலையும் போகும், 349 வரலையும் தான் போகும். ஏன், நீங்க 315 போட்டீங்கன்னா இந்த 100 இந்த இடம் 5 வந்துடும். அப்ப இது என்னவா மாறிடும்னா 400 வரும். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு எழுதி பாருங்க. அப்ப 349 வரலையும் தான் போட முடியும். 300 அப்ப நான் இங்க எழுதி இருக்கிற 250, 251, 252 அப் டு 349 வரலையும் இருக்கிற நம்பரை தான் நியரஸ்ட் டு 100 நம்ம என்ன பண்ண முடியும், 300ன்னு போட முடியும். அதுக்கப்புறம் போச்சுன்னா அது 400 ஆயிடும். அப்ப அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ரைட் த ஸ்மாலஸ்ட். அப்ப ஸ்மாலஸ்ட் யாரு, 250. ரைட் த கிரேட்டஸ்ட். கிரேட்டஸ்ட் யாரு, இவரு 349. அதை எழுத சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், நம்ம எழுதியாச்சு. ஸ்மாலஸ்ட் இஸ் 250 அண்ட் கிரேட்டஸ்ட் இஸ் 349. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் இது. இந்த பேட்டர்ன்ல நீங்க எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த பேட்டர்ன் மாதிரி கொஸ்டின் வரும்போது லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கன்ஃபியூஸ் இல்லாம போடுங்க. இப்போ அதே மாதிரி இந்த கொஸ்டின் எதுல இருக்குன்னா 1000 இருக்கு. இது வந்து 100ல இருந்தது. Find the smallest and greatest numbers which are rounded off to the nearest 1000 as 6000. அதே கான்செப்ட் தான். இப்போ 6000ன்ற ஒரு நம்பரை மாத்தி இருப்பேன். ரவுண்டட் ஆஃப் 6000 எப்ப போட முடியும் அப்படின்னா அது 5000, ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 5500. இது 5499 இருந்ததுன்னா 1000 எத்தனாவது டிஜிட்டை பார்க்கணும்னா மூணாவது, கடைசியில இருந்து மூணாவது டிஜிட்டை பார்க்கணும். பாரு, இந்த இடம், இந்த இடம், இந்த இடம் 4 வந்துடுச்சுன்னா இதை நம்ம எப்படி போடுவோம்னா 5000 தான் போடுவோம். ஆனா இங்க 5 வந்ததுனால இதனுடைய நியரஸ்ட் 1000 யாருன்னா 6000. அப்ப இவர் எப்படி மாத்திருப்போம், 6000 மாத்திருப்போம். 5501 இந்த இடம் பார் 5 வந்ததுனால 6000 மாத்திருப்போம். அப் டு இதுல என்ன தப்பு பண்ணுவோம்னு சொல்லிடுறேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 6000ன்றதுனால 5999 வரலையும் முடிச்சிருவீங்க. அப்படியா, 5999 வரலையும் வந்தா என்ன ஆகும், இது என்ன ஆகும், ஒன்ஸ் அகைன் இது 6000 வரும். அடுத்தது அப் டு எது வரலையும் வரும், 6499. ஏன்னா நம்ம பாக்குறது எதுனா 1000க்கு பாக்குறோம். அப்போ இது 6499 வரலையும் வரும்போது இங்க இருக்கிற மூணாவது டிஜிட்டை பார்க்கும்போது அது என்னவா இருக்கும் அப்படின்னா 6000 தான் இருக்கும். இப்ப இவர் எப்ப 7000 மாறுவார்னா 6500 போட்டீங்கன்னா இங்க 5 வந்ததுனால ரவுண்டட் டு 1000 போடும்போது இது 7000 மாறிடும். அப்ப இந்த இடத்துல ரொம்ப கவனமா பார்க்கணும். 5500ல ஸ்டார்ட் ஆகும், 6499ல முடியும். இதுல முடியாது, இது இங்கதான் தப்பு பண்ணுவோம். அப்போ இதோட ஸ்மாலஸ்ட் வேல்யூ, லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 6499, ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 5500. அதான் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு மைனூட்டா படிக்கணும்னு பாத்துங்க. நம்ம நம்பர் தானே அப்படின்னு நினைப்போம், ஆனா இதுலயும் ரொம்ப நம்ம டீடைலா தெரிஞ்சிருந்தாதான் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ எஸ்டிமேட்டிங் சம், டிஃபரன்ஸ், ப்ராடக்ட் அண்ட் கோஷன்ட், இதே லைன் உங்க சிலபஸ்ல அப்படியே இருக்கு. எஸ்டிமேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம், நியர் ரவுண்ட் ஆஃப் 10, 100, 1000 பார்த்துட்டு இருக்கோம். அதுல அவங்க சொல்லியிருக்காங்க ப்ராப்ளம் போடணும். அப்போ அவங்க எப்படி கேட்கறாங்கன்னா எஸ்டிமேட் த சம், இந்த சம்மை வந்து எஸ்டிமேட் பண்ண சொல்றாங்க. கொடுத்துட்டாங்க 5290, 17986 by estimating the numbers to their nearest. கேட்டிருக்காங்க பாருங்க, 100க்கு 1000க்கு ரெண்டு கொஸ்டின் இருக்கு. நியரஸ்ட் டு 100 அதுக்கு என்ன ஆன்சர் வரும், நியரஸ்ட் டு 1000 என்ன வரும். நியரஸ்ட் டு 100னா நீங்க எத்தனாவது டிஜிட்டை பார்க்கணும், செகண்ட் டிஜிட்டை பார்க்கணும், கடைசியில இருந்து இந்த இடத்த பார்க்கணும். அப்போ 5290க்கு இதை பார்க்கும்போது அது என்னவா மாறிடும், 300 மாறிடும். ரெண்டாவது நம்பர் என்ன இருக்கு, 17986 இருக்கு. அதோட இந்த நம்பரை பார்க்கும்போது என்ன ஆயிடும்,
ரவுண்டட் நியரஸ்ட் ரவுண்டட் பண்ணும்போது 18,000 மாறிடும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 23,300 வருது. இது வந்து நியரஸ்ட் 100க்கு பண்ணியிருக்கோம். நியரஸ்ட் 100க்கு எப்படி பண்றதுன்னு பாருங்க. இதே அடிஷனை நியரஸ்ட் 1000 போடும்போது நீங்க எத்தனாவது கடைசியில இருந்து எத்தனாவது இடத்த பார்க்கணும்? 3வது இடத்த பார்க்கணும். இங்க 2 தான் இருக்கு. அப்ப 2 இருந்தா அதை 5,000 தான் போட முடியும். ஆனா இங்க 9 இருக்கு, அதனால அது 18,000 போட்டுடலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 23,000. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். இங்க நமக்கு என்ன ஆன்சர் வந்ததுன்னா 23,300 வந்தது. இங்க நமக்கு என்ன ஆன்சர் வந்ததுன்னா 23,000 வந்தது. இந்த ரெண்டு நம்பரையும் நியரஸ்ட் 1000 பாத்தீங்கன்னா இங்க 3 வந்திருக்கு. அப்போ இங்க 3 வந்தாலே அதுக்கு நியரஸ்ட் என்ன போடுவீங்க? 23,000. கரெக்டா இருக்கு. அப்போ எஸ்டிமேட் த சம்ல வந்து நியரஸ்ட் 100க்கு அடிஷன் கேட்பாங்க, நியரஸ்ட் 1000க்கு அடிஷன் கேட்பாங்க. இதை வந்து ரீவைண்ட் பண்ணி நீங்க பொறுமையா உட்காந்து பாருங்க. நல்லா கவனிங்க. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நீங்களே கிரியேட்டிவ் கொஸ்டின் ரெடி பண்ணி இது மாதிரி போட்டு பாருங்க. டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. எப்படி எல்லாம் கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்றாங்கன்றத பாத்துங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. எஸ்டிமேட் 5,673 minus 436. போன கொஸ்டின் மாதிரியே தான். ரவுண்டிங் ஆஃப் த நம்பர்ஸ் டு தேர் கிரேட்டஸ்ட் பிளேசஸ். கிரேட்டஸ்ட் பிளேசஸ் ரொம்ப முக்கியம். கிரேட்டஸ்ட் பிளேசஸ் இதான் கீவேர்ட். ஆல்சோ ஃபைண்ட் த ரீசனபிள் எஸ்டிமேட். இப்ப என்ன ஆகுதுன்னா 5,673 436ஆல மைனஸ் பண்ணா ஆர்டினரி சப்ட்ராக்ஷன் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 5,237 கிடைக்குது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இத கிரேட்டஸ்ட் பிளேசஸ்ல எஸ்டிமேட் பண்ண சொல்றாங்க. இந்த இடத்துல கிரேட்டஸ்ட்ன்றது 5,000, இங்க 6 வந்ததுனால இத 6,000 மாத்தியாச்சு. அப்ப இது என்னது? கிரேட்டஸ்ட் டு 1000. இந்த இடத்துல என்ன இருக்கு? 400 இருக்கு. இந்த இடத்துல 3 வந்திருக்கு. அப்ப இதனுடைய நியரஸ்ட் வந்து 400. இது வந்து கிரேட்டஸ்ட் டு நியரஸ்ட் எதுல இருக்கு? 100ல இருக்கு. அப்போ இது இங்க 6 வந்ததுனால இதை 6,000 போட்டுருவோம். இது 436 400 போடுவோம். அது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா 5,600. இது நாட் அ ரீசனபிள் எஸ்டிமேட். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து நாட் அ ரீசனபிள் எஸ்டிமேட். இது வந்து ஒரு கரெக்டான எஸ்டிமேட் கிடையாது. ஏன்னா இங்க ரவுண்ட் ஆஃப் 1000 பண்ணோம், இங்க ரவுண்ட் ஆஃப் 100 பொசிஷன் பண்ணிருக்கோம். இங்க ரவுண்ட் ஆஃப் 1000, அங்க ரவுண்ட் ஆஃப் 100 இருக்கிறதுனால இது ரீசனபிள் எஸ்டிமேட் கிடையாது இது. அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க இந்த கொஸ்டின்ல? ஃபைண்ட் த ரீசனபிள் எஸ்டிமேட். யூசுவலா என்ன பண்ணிடுவோம், இதை வச்சு 6,000 போட்டுருவோம், இதை வச்சு 400 போட்டுருவோம். பட் அவங்க ரீசனபிள் எஸ்டிமேட் பண்ணுன்றாங்க. அப்ப நம்ம இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா இதை 100க்கு பண்ணா இதையும் 100க்கு தான் பண்ணணும். அதுதான் ரீசனபிள். ரீசனபிள் அப்படின்றது ஒன்னுத்த 1000க்கு பண்ணிட்டு இன்னொன்னுத்த 100க்கு பண்ணா அது தப்பு. அப்ப ரெண்டுத்தையுமே 100க்கு பண்ணணும். அப்ப 100க்கு பண்ணும்போது என்ன ஆகும்? இங்க வந்து 7 வந்திருக்கு. அப்போ இது 5,700 ஆயிடும். இங்க என்ன வந்திருக்கு? 3 தான் வந்திருக்கு. அப்போ 400 ஆயிடும். இப்ப இதை சப்ட்ராக்ட் பண்ணா 5,300 தான் ரீசனபிள் எஸ்டிமேட். டியர் டீச்சர்ஸ், இந்த கொஸ்டினை வந்து பொறுமையா நான் சொல்ற விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டு பாருங்க. ஏன்னா நம்ம இது எல்லாமே நமக்கு ஒரு வாய்ப்பு தான். டெட் எழுதிட்டு மார்க் வந்துட்டு பிறகு நம்ம வந்து யோசிக்க முடியாது, ஐயோ இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்கானே, இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலன்னு சொல்ல முடியாது. சிலபஸ்ல லைன் பை லைன் ஒவ்வொரு இதுவும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்றத நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். அப்போ இதுல வந்து எஸ்டிமேட் பை ரவுண்டிங் ஆஃப் த நம்பர்ஸ் டு த கிரேட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கு கிரேட்டஸ்ட் பிளேஸ் வந்து 5,000, அதை எஸ்டிமேட் பண்ணிடுறோம். இந்த நம்பருக்கு கிரேட்டஸ்ட் பிளேஸ் வந்து 400, அதை எஸ்டிமேட் பண்ணி போட்டுடுறோம். ஆனா அவங்க ரீசனபிள் எஸ்டிமேட் கேட்கறதுனால ரெண்டுத்தையுமே 100க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ரீசனபிள் எஸ்டிமேட் கிடைக்குது. இப்போ நாம இதே மாதிரி இன்னும் சில கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 3ல கிவ் அ ரஃப் எஸ்டிமேட். பாருங்க, இது வந்து ரஃப் எஸ்டிமேட், ரஃபா போட சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ எ க்ளோசர் எஸ்டிமேட். இது எல்லாமே எஸ்டிமேஷன் அப்படின்ற ஹெட்டிங்ல வருது. எஸ்டிமேஷன் அப்படின்ற ஹெட்டிங்ல வருது. அப்போ ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ண சொல்றாங்க. இதனுடைய ரஃப் எஸ்டிமேட்டும்
க்ளோசர் எஸ்டிமேட்டும் கேட்குறாங்க. அப்போ நம்ம ரஃபா என்ன பண்ணுவோம், கலோக்கியலா சொல்லுவோம், டே இது 4,89,000 வந்துருச்சுரா, 4,90,000 போட்டுரு, டே இது 48,000 வந்துருது, 50,000 போட்டுரு, இதான் ரஃப் எஸ்டிமேட். அப்போ போடும்போது என்ன ஆகுது, எனக்கு 4,40,000 வருது, இது ரஃப் எஸ்டிமேட். ஆனா க்ளோசர் எஸ்டிமேட் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்க வந்து 3 தான் வருது. அப்போ இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகணும், 4,90,000 போட முடியாது, 4,89,000 அப்படின்னு போடுறோம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 300 தான் வருது. 300க்கு நியரஸ்ட் வந்து அது 48,000 தான் வரும், அதையும் போடுறோம். அப்ப இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 4,41,000 அப்படின்னு தான் க்ளோசர் எஸ்டிமேட். இது வந்து ரஃப் எஸ்டிமேட். ரஃப் எஸ்டிமேட்ல 4,40,000 கிடைக்குது, க்ளோசர் எஸ்டிமேட்ல 4,41,000 கிடைக்குது. நல்லா புரிஞ்சுங்க, இதை வந்து அப்ராக்சிமேட்டா ரவுண்ட் பண்ணி போட்டுடுறோம், அதை 100க்கு ரவுண்ட் பண்ணி போடுறோம், அதுதான் வித்தியாசம். இந்த கொஸ்டின் இப்போ இதுவரையும் பார்த்தது அடிஷன் சப்ட்ராக்ட் பார்த்தோம். இப்போ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சிலபஸ்ல இருக்கு. இது மல்டிப்ளை பண்ணி ரவுண்டிங் ஆஃப் ஈச் ஃபேக்டர் ஒன்னுத்தையும் தனித்தனியா டு இட்ஸ் கிரேட்டஸ்ட் பிளேஸ். இப்போ இதுதான் கிரேட்டஸ்ட் பிளேஸ், 900 தான் கிரேட்டஸ்ட் பிளேஸ். அப்போ என்ன ஆகும்னா 1000 மாத்திக்கலாம். இப்போ இது 387 வந்துருது, அப்போ அதோட நியரஸ்ட் வந்து 400. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 4 lakhs வரும். இப்படி ஒவ்வொரு ஃபேக்டரையும் நியரஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணி மல்டிப்ளிகேஷன் கேட்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2838 125ஆல ரவுண்டிங் ஆஃப் த நியூமரேட்டர் டு த நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் இப்படி இருக்கு, 2838 டிவைடட் பை 125. அப்ப நியூமரேட்டரை ரவுண்ட் பண்ணணும். நியூமரேட்டர் ரவுண்ட் பண்ண என்ன ஆகும், 838, இங்க 3 தான் இருக்கு, அப்போ அது எவ்வளவு வரும், 2800 வரும். இங்க 2 தான் இருக்கு, அப்போ அது 100 மாறும். இதை டிவைட் பண்ணா 28 தான் அதோட கரெக்டான எஸ்டிமேட் வேல்யூ. இப்போ நான் இங்க என்னெல்லாம் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணேன்னா, ஒரு சப்ட்ராக்ட்ல எப்படி எஸ்டிமேஷன் கொஸ்டின் வருது, ஒரு மல்டிப்ளிகேஷன்ல எப்படி கொஸ்டின் வருது, ஒரு டிவிஷன்ல எப்படி கொஸ்டின் வருதுன்றத நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை மாதிரி ப்ராப்ளம் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. வந்து பாத்தீங்கன்னா போர்ட்மாஸ் ரூல் அப்படின்னு இருக்கு. அதாவது இது எல்லாத்தையும் கலந்து ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங்ல 6th லெவல்ல சொல்றேன் நான். கொஸ்டின்ஸ் கேட்கும் போது நம்ம சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இது மாதிரி கொடுத்தா பேரந்திசிஸ், சில பேர் எல்லாத்தையுமே பிராக்கெட்ன்றாங்க. இப்படி எல்லாத்தையுமே பிராக்கெட்னு சொல்லக்கூடாது. இது வந்து பேரந்திசிஸ் ஆர் காமன் பிராக்கெட்ஸ். இது வந்து பிரேசஸ், கர்லி பிராக்கெட், கர்லின்னு சொல்லிட்டா கர்லி பிராக்கெட்ஸ்னு சொல்றோம், தனியா சொன்னா பிரேசஸ்ன்னு சொல்றோம். இது வந்து பிராக்கெட்ஸ் இல்ல ஸ்கொயர் பிராக்கெட் இல்ல பாக்ஸ் பிராக்கெட்னு சொல்லலாம். போர்ட்மாஸ் ரூலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இதுல வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. எப்படின்னா இங்க பாருங்க, 6 மல்டிப்ளைட் பை த சம் ஆஃப் 9 and 4. எப்படி 6 மல்டிப்ளைட் பை த சம் ஆஃப் 9 and 4. இதை இப்படியும் போடலாம், அப்படிலாம் வேற எப்படி போடலாம், 9ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணிட்டு 6 மல்டிப்ளைட் பை, உங்களுக்கு தெரியும் இது வந்து இது ரெண்டும் ஒரே மீனிங் தான், எப்படி போட்டாலும் ஆன்சர் கொடுத்துருவாங்க. ஆனா நமக்கு டெட்ல வந்து 4 ஆப்ஷன் இருக்கும், 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப 6 மல்டிப்ளைட் பை த சம் ஆஃப் 9 and 4ன்றது இது ஆன்சர். ஸோ இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதை வந்து என்ன பண்ணுவாங்க, மேத்தமேட்டிக்கல் லாங்குவேஜ்ல இது மாதிரி எழுத சொல்லுவாங்க. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, the sum of 4 and 6 is multiplied by 15. the sum of 4 and 6, 4ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணி multiplied by 15. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பிராக்கெட்ஸை எங்க போடுறது, ஸ்டேட்மெண்டா இருக்கிறத மேத்தமேட்டிக்கல் லாங்குவேஜுக்கு மாறும்போது பிராக்கெட்ஸ் எப்படி போடணும்ன்றதை இங்க தெரிஞ்சுக்கிறோம் இந்த 2 கொஸ்டின்ல இருந்து. அடுத்தது அவங்க நம்மளை போட சொல்லுவாங்க, இதுக்கு என்ன ஆன்சர், இதுக்கு என்ன ஆன்சர், இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு. இப்ப இதுலயும் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பிராக்கெட், போர்ட் மாஸ்ல பி பிராக்கெட். அப்ப பிராக்கெட்டை பார்க்கும்போது 7 + 3 10. அப்ப இது என்ன ஆகும்னா 8 × 10 போடுவீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த இங்க இருந்து பார்க்கும்போது இந்த பிராக்கெட் இருக்கு, அதோட ஆன்சர் வந்து 5. நடுவில் மல்டிபிளிகேஷன் அப்படியே போட்டுரு. இந்த பிராக்கெட்டுக்கு வரும்போது 12 + 8 வந்து 20 இருக்கு. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். இப்ப இங்க வரும்போது என்ன இருக்கு அப்படின்னா 23 அப்படியே போட்டுக்கோ, +9 இருக்கு, அப்புறம் மல்டிபிளிகேஷன் இருக்கு, இன்ட்டு நல்லா ஜாகிரதையா போடணும்.
6ல 3 போச்சுன்னா 3 -20. இப்போ நான் இதை மட்டும் சொல்றேன் பாருங்க. சில சமயம் எக்ஸாம்ல என்ன பண்ணுவோம், 23 + 9 × 3 - 20 இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு கேட்டா எப்படி போடுவீங்க? நிறைய பேர் வந்து பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அப்படியே மிக்சரா கலந்து வரும்போது பயந்துருவாங்க. சில பேர் கால்குலேட்டர் எடுத்து போடுவாங்க. கால்குலேட்டர் எடுத்து போட்டாலும் தப்பா தான் வரும். அப்போ இதுக்கு நீங்க போர்ட் மாஸ்டர் ரூல்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். முதல்ல பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ட் இந்த ஆர்டர்ல தான் போடணும். இப்போ நான் கடைசியா எழுதியிருக்கிறதுல எங்கேயுமே பிராக்கெட் கிடையாது. டிவிஷன் இல்ல, மல்டிப்ளிகேஷன் வருது. அப்ப எங்க மல்டிப்ளை இருக்கோ அங்க நீ பிராக்கெட் போட்டுரு. அப்ப என்ன ஆகும், இந்த 23ஐயும் 20ஐயும் நீ என்ன பண்ணிக்கலாம், சப்ட்ராக்ட் பண்ணா 3 கிடைக்கும். 9 × 3 27 கிடைக்கும். the answer is 13 போடலாம். இல்ல சார் நான் லைனா போறேன் அப்படின்னா 23 27 அப்புறம் 20 போட்டுட்டு நீங்க எப்படி வேணாலும் சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சரை போட்டுக்கலாம். பட் இதுதான் வந்து மெத்தடு. இதை பத்தி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போர்ட் மாஸ்டர் ரூல்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வர ப்ராப்ளம் வந்து நெக்ஸ்ட் செஷன்ல நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இன்னைக்கு இது வரலையும் போறோம். நீங்க இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க எல்லாருமே உங்க சிலபஸ் எடுத்து நான் எவ்வளவு தூரம் சிலபஸ்ல நடத்தியிருக்கேன், 6th ஸ்டாண்டர்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மூவ் ஆகி வந்திருக்கோம். இது ஸ்டார்டிங் நம்பர் தான் ரொம்ப வேலை வாங்கும், நிறைய போகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் கொஞ்சம் சீக்கிரமா போயிடும். கூடுமானவர்களையும் நம்ம சீக்கிரமா வந்து மேக்ஸை வந்து முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். 3 கிளாஸஸ் வீக்லி வந்து 3 கிளாஸஸ் இது பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆகையால நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஃபீட்பேக் வந்து அந்த யூடியூப் சேனல்லையே போடுங்க. டேஞ்சன்ட் டீச்சிங் சேனல்லையே நீங்கள் ஃபீட்பேக் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். யாருமே ஃபீட்பேக்கே போட மாட்டீங்க. அதனால் எல்லாரும் ஃபீட்பேக் போடுங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைபே பண்ணல. ஆகையால எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஃபீட்பேக் போடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய டீச்சர்ஸுக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச பிஎட் ஸ்டூடெண்ட் முடிச்சிருப்பாங்க, அந்த டீச்சர் ட்ரைனிங் டெட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லுங்க. இதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணுறோம். ஆகையால நீங்கள் நான் எடுக்கிற இந்த கிளாஸுக்கு ஃபீட்பேக் கொடுங்க, கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.